எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2 பல் 4 பல் 6 பல் மற்றும் ஒரு பல் போடாத அனைத்து 4 மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம். மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு சாகிவால் மற்றும் ஜெர்சி இரண்டும் கலந்த கலப்பின ஒரு சினை மாடுங்க. அருமையான ஒரு மாடு, 6 பல்லு, 2ஆம் ஈத்து மாடு, 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடு கண்ணுன்றதுக்கு ஒரு வாரம் முதல் 10 நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. மொட்டை டைப்பில் ஒரு சாகிவால் கிராஸ் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். முக்கியமான விஷயங்க, இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அனைத்து மாடுகளும் கிராஸ் மாடுகள் தான். ஒரே ஒரு ப்ரீடில் ஒரு ஹெச்எஃப் ஒன்று இருக்கும். மீதி 3 மாடுகளும் ரொம்ப சாதுங்க. ஸோ 100% கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க. சாதுவான குணம் கொண்ட மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த அனைத்து மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்கேன். சாகிவால் ஜெர்சி கிராஸ் மாடு, 2ஆம் ஈத்து மாடு, 6 பல் பட்டிருக்கு, 9 மாதம் சினியாக இருக்குது. மாடு கண்ணுன்றதுக்கு ஒரு வாரம் டு 10 நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு 13 லிட்டர் கறந்த மாடு. இந்த 2ஆம் ஈத்துக்கு ஒரு நாள் கறவையாக ஒரு 13லேருந்து 15 லிட்டர் கறவை திறன் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர். நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குது, பல்லில் இருக்குது. அதே போல் மாடு நல்ல முகலட்சணம், குட்டை மூஞ்சி, குழிநெத்தி, அழகான உடல் அமைப்பு, ரொம்ப நேர்த்தியாக இருக்குது பார்க்கறதுக்கு. கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு. ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் தனித்தனியாக சொல்கிறோம். எந்த மாடு பிடிச்சிருக்கோ பர்டிகுலராக கேட்டு எடுத்துக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் 68,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான். அவரை கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம். 2வது மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாங்க. எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதையே நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். 2வது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் மாடு சாகிவால் கிராஸ் மாடுனா, அடுத்த 2 மாடுகள் வந்து கிர் கிராஸ் மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க. இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு 4 பல் தலையீத்து கிடாரிங்க. சரியான சைஸ் கிடாரி, நல்ல முரட்டுத்தனமான உடம்புல விற்பனைக்கு வந்துருங்க. நல்ல ஃபேட்டஸ்னப் கிடைக்கும். கிளைமேட்லாம் கண்ணை மூட்டு எடுக்கலாம். எல்லா ஏரியா கிளைமேட்டையும் அசால்ட்டாக கடந்து போயிடும். நல்ல சரியான உடல் அமைப்பு கொண்ட மாடு, நல்ல நீட்டு போக்கு, அழகிய முகலட்சணம். இந்த கிர் கிராஸில் இருந்தாலும் முகலட்சணம்லாம் சும்மா தாறுமாறாக இருக்குது மாட்டுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லா ஒரு பெட் மாதிரி வச்சுக்கலாம் மாட்டை பொறுத்த அளவில். இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணினை இது ஒரு வாரம் முதல் 10 நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். நல்லாவே மடி எடுக்குங்க. தலைச்சனுக்கே நல்ல கறவை திறன் கொடுக்கும். 12-13 லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க. அழகான முகலட்சணத்தில் நல்ல நீட்டு போக்கில் சூப்பர் கலரு, அதாவது இல்லை அருமையான சுத்த செவலை கலரில் விற்பனைக்கு வந்துருங்க. நல்ல கிளைமேட் தாங்க. எந்த வெயில்னாலும் அப்படியே நிற்க மேயும் மேய்ச்சலுக்கு அருமையான மாடு. அதே போல் இந்த குணத்தை பாருங்கள், ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோங்க வீடியோவில். ரொம்ப சாஃப்டான கேரக்டர் எல்லா மாடும். இந்த காலில் பூந்து அந்த பக்கம் வரலாம். அந்த அளவுக்கு மாடு ரொம்ப குணமாக இருக்கும். யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி, தீவனம், கிளைமேட் எல்லாமே தாங்கும். நல்ல அருமையான மாடாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 12-13 லிட்டர் தாராளமாக வந்து தலையீத்துக்கே கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். 4 பல்லு தலையீத்து கிடாரிங்க. கண்டிப்பாக ஒரு 6-7 ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம். நல்ல உடல் அமைப்பில் நல்ல நேர்த்தியாக இருக்குது மாடு பார்க்க. ஒரு 4 மாடு வாங்கினாலே இது மாதிரி வாங்கி கட்டுத்தரில் கட்டினா சும்மா அப்படி ஒரு கெத்தாக இருக்குங்க. நல்ல கெத்தான கட்டுத்தரைக்கு ஏற்ற அனைத்து மாடுகளுமே விற்பனைக்கு வந்துருங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் 67,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. ஒரு கிர் கிராஸ் மாடு, நல்ல ஃபேட்டஸ்னாக வரக்கூடிய மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு. இதோட மடி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி டைப்லேயே தாங்க அமைஞ்சிருக்கும். எல்லாமே 4மே பூ காம்புகள் தான். ஸோ இந்த முரட்டுத்தனமான காம்புகள்லாம் இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். ரொம்ப சாஃப்டான காம்புகளாக தான் அமைஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கக்கூடிய 4 மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு.
மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு கிர் கிராஸ் மாடுங்க. அது சுத்தமான செவலை அப்படின்னா இது ஒரு செவலை சட்டை மாடுங்க. எங்கள் கிராமத்துலாம் இது வந்து துவர மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. துவர கலரு நல்ல அருமையான கலர் கொண்ட மாடுங்க. இது மாதிரியான கலர் மாடுகள் நிறைய நண்பர்கள் வந்து விரும்பி வாங்குவாங்க. எங்கள் கிராமத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான கலர் மாடுகளை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது மாதிரி காளை மாடுகளையும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது ஒரு கிர் கிராஸ் மாடு, அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடு. இந்த பல்லு பாருங்களேன், மொதல் மாடு 6 பல்லு, 2வது மாடு 4 பல்லு, 3வது மாடு 2 பல்லு தலையீத்து கிடாரிங்க. அருமையான ஒரு கிர் கிராஸ் சினை மாடு. நல்ல உடல் அமைப்பு, நல்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேர்த்தியான உடல் அமைப்பு. இதையும் ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாங்க. ஒரு 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 வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, நான் மாடு வாங்கி பால் கறந்து சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, ஒரு பண்ணையாளர்களுக்கும் சரி, இது மாதிரியான மாடுகள் நல்ல கிளைமேட் தாங்க. வட மாவட்டங்கள்லாம் இந்த 3 மாடுமே கண்ணை மூட்டு எடுக்கலாங்க. ஒரு புது பண்ணை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த 3 மாடுகளும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும். நல்ல முகலட்சணமான கிடாரிங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர் பேட்சும் ரொம்ப சூப்பராக இருக்குது. மாட்டோட குணத்தை பாருங்கள், ரொம்ப சாதுங்க, அப்படியே அமைதியாக இருக்குங்க. இதுக்கும் கால் வழியாக பூந்து அந்த பக்கம் வரலாம். ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட ஒரு கிர் கிராஸ் மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க. நல்ல முகலட்சணம், நல்லா நீட்டு போக்கு, சுழி சுத்தம். இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த மாடு கண்ணுன்றதுக்கு 1 வாரம் 10 நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க. மொதல் மாடு ஒரு வாரத்தில் கண்ணிடும். மற்ற 2 மாடுகளுமே வந்து 1 வாரம் to 10 நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாட்டின் உரிமையாளர். இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் 67,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாட்டோட கறவை திறனும் தலைச்சனுக்கே ஒரு 12லேருந்து 13 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். 3மே நல்ல குவாலிட்டி மாடுகள், நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகள். ஸோ லாங்கு வந்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடாவோ இல்லை ஒரு 3 மாடாவோ எடுக்கிறது தான் நம்மளை பொறுத்த அளவில் பெட்டர் ஆப்ஷன். ஸோ வாடகையில் நம்ம மிச்சம் பண்ணிக்கலாங்க. அந்த மாட்டை விலை முடிஞ்ச அளவு குறைச்சி வாங்கிட்டு அதில் வாடகையிலே நம்ம மிச்சம் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு 10,000 வாடகை அப்படின்னா ஒரு 3 மாட்டுக்கு ஒரு 3,000 வந்து நமக்கு வந்து தாராளமாக மிச்சமாகிக்கும். ஸோ எந்த மாடு பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு தகுந்த அளவுக்கு உங்கள் ஏரியா கிளைமேட் தாங்குற அளவுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 4வது மாட்டோட டீட்டெயிலாக பார்க்கலாம். 4வது இந்த கிடாரியோட டீட்டெயில் தாங்க. இது ஒரு ஹெச்எஃப் கிடாரிங்க. நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிடாரி. இன்னும் பல் போடாத கிடாரி, 2 வருட வயதுடைய கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி அப்படின்றாரு. நல்ல நீட்டு போக்கு, நல்ல உயரம், நீர் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. ஆனால் மாட்டை வந்து சரியான முறையில் பக்குவம் பண்ணால் இன்னும் மாட்டை வந்து நல்லா மெருகேற்றிலாம். பல் போடாத கிடாரியாக தாங்க இருக்குது. சினை பருவத்தில் இருக்குது. இந்த மாதிரியான மாடுகளில் வந்து அந்த பல் போட்ட பிறகு சினை ஊசி போட்டால் நல்ல பால் கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் அந்த ப்ரீடில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகளை 2 பல்லு 4 பல்லுக்கு அப்புறம் கூட ஊசி போடுவாங்க. அதெல்லாம் வந்து நல்ல பெருங்கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளாக இருக்கும். இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் 35,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. வீடியோவில் பார்த்த 4 மாடுகளுமே சுழி சுத்தம் தான், ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுகள். எது வேணுமோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மொதல் மாட்டோட விற்பனை விலை 68, 2வது மாட்டோட விற்பனை விலை 67, 3வது மாட்டோட விற்பனை விலை 69, 4வது இந்த கிடாரியோட விற்பனை விலை ரூபாய் 35,000 சொல்கிறாங்க. எல்லா வேலையும் அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.